இவரே சொன்ன வார்த்தை தான் செந்தில் பாலாஜியை பற்றி. உலகமகா திருடன் கொள்ளைக்காரன் அப்படின்னு இவரே சொன்னது தான். கனிம வள கொள்ளையில் 4730 கோடி அரசுக்கு வர வேண்டிய வருவாய் மட்டுமே வரல. அப்போது லட்சக்கணக்கான கோடி கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் என்னென்னா கலெக்டர்களுக்கு மேலே டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது ஊழல். கிட்டத்தட்ட 36 கம்பெனி டெண்டர் போடுறாங்க. 36 கம்பெனியும் எப்படி போடுறாங்கன்னா 8990 காசு. 36 கம்பெனி ஒரே ரேட்டு டெண்டர். அதை பிரித்து டெண்டரை கொடுக்குறாங்க. நீ ஒரு 10,000 கொடு, நீ ஒரு 5,000 கொடு, நீ ஒரு 8,000 கொடு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் மனு போட்டாங்க. 2 லட்சம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மனு போட்டு அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி கஷ்டப்பட்டு படித்து அந்த பரீட்சையை அவங்க எழுதுனாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு கேண்டிடேட்டுக்கு. 2 லட்சம் பேர் அதை படித்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள், பெண்கள், சகோதரிகள் என்ன செய்திருக்காங்க, கஷ்டப்பட்டு படித்து நம்ம ஒரு வேலை கிடைக்கும், எதிர்காலம் நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஒரு அரசு வேலை கிடைக்கும். இந்த அரசாங்கம் ஏற்கனவே 2 லட்சம் பேருக்கு 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கும்னு படித்து எழுதுனவங்களுக்குலாம் என்ன ஆகுது? இப்போ டிஜிபி விசாரணை பண்ணணும்ல. இப்போ அதுதானே முக்கியம். இப்போ நம்ம பொறுப்பு டிஐஜி கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ பொறுப்பு டிஐஜி அதை டிவிசி கிட்ட கொடுத்தோ இல்லைன்னா அவங்க காவல்துறையின் மூலமாகவோ விசாரணை பண்ணணும்ல. அந்த விசாரணைக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோன்னு சொல்லலாம்ல. அந்நிய முதலீடு 10 லட்சம் கோடி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 37 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டில் மொத்த இளைஞர்களே அவ்வளோதான் இருப்பாங்க. எல்லாருக்குமே வேலை கொடுத்துட்டாங்கன்னா ஏன் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான், 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான்? அப்போ வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு பெருகி போயிருக்குது. போக்குவரத்து துறையில் கண்டக்டரு, டிரைவரு, அப்புறம் மெக்கானிக்கு, இந்த எல்லா வேலைகளுக்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கினார். கரூரில் கூட்டத்தில் நம்ம ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் சொன்னார். அவர் சொன்னால் அப்போ அரசியல் பழி வாங்குறதுக்கு அவர் தான் செந்தில் பாலாஜி மேலே சொன்னாரா? இப்போ அந்த குற்றச்சாட்டில் தானே உச்ச நீதிமன்றமே தலையில் கொட்டி இருக்குது. இப்போ இந்த விஷயத்துலையும் சரி, 2538 பேரில் 2538 பேரும் லஞ்சம் கொடுத்தாங்களான்னு தெரியாது. அவங்க மொத்த பேர்கிட்டே வாங்கினாங்களான்னு தெரியாது. இல்லை அதில் 100 பேர்கிட்ட, 200 பேர்கிட்ட, 300 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வாங்கினாலும் குற்றம் தானே. ஏங்க இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதே மாதிரி ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு மீம்ஸ் போடுங்க இந்த அரசை பற்றி, நைட்டு 2 மணிக்கு உங்களை பிடிக்க வருவாங்க. கைது பண்ணுறாங்களா இல்லையா? டெல்லிக்கு போயிட்டால் தனி விமானத்தில் போய் கைது பண்ணுறாங்களா இல்லையா? ஆனால் உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது, எங்கள் ஆட்சியில் நடக்கலைன்றது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தானே திராவிட மாடல் ஆட்சின்றீங்க, நீங்கள் தானே சமூக நீதி ஆட்சின்றீங்க. அப்போ உங்கள் ஆட்சியில் தானே நியாயம் நடக்கணும். நடக்கலையா? அப்போது அநியாயம் அதிக அளவில் நடக்குது உங்கள் ஆட்சியில். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? பெரும் சர்ச்சையா போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில 2538 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை நியமிப்பதற்கான பணியில கிட்டத்தட்ட 35 லட்சம் வர லஞ்சம் வாங்கி தான் இந்த பணி அமைத்திருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா நேரு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு பின்னாடி பாஜக இருக்கு, அமலாக்கத்துறை இது மூலியமா எங்களை முடக்க பாக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் திமுக படு கேவலமா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமாக ஒவ்வொரு துறையை பற்றியும் வருது. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுலேயே இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அதை எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. இவரே சொன்ன வார்த்தை தான் செந்தில் பாலாஜியை பற்றி. உலகமகா திருடன் கொள்ளைக்காரன் அப்படின்னு இவரே சொன்னது தான். அந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவரை தியாகின்றார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். அப்போ எந்த அளவுக்கு போய்த்தாங்க. அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி,
அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு வரும்பொழுது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு வந்து அரசாங்கம் இது நம்ம நீதிமன்றம் வந்து தானே எடுத்து அது தள்ளுபடி செய்த இதை வந்து திருப்பி இவங்களே எடுத்தாங்க. நீதிமன்றமே எடுத்து என் மனசாட்சி என்னை உழுக்குது, இதை படித்து பார்த்தா எந்திரத்தனமாக இருக்குது இதோட ரிப்போர்ட்டு, இதோட தீர்ப்புன்னு சொல்லிட்டு தானே எடுத்து அந்த வழக்கை பார்த்துட்டு. அதற்கு பிறகு வந்த சொத்து குவிப்பு வழக்கு இப்போ இது வந்து 96லேருந்து 2011, அதுக்கு பிறகு 2006லேருந்து 2011 இவர் மனைவியெல்லாம் சொத்து குவிச்ச வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 3 வருட சிறை தண்டனை கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடி என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் என்னென்னா ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸுக்கு கன்விக்ஷனுக்கு ரேரஸ்ட்டு தான் கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்குது. சென்டென்ஸுக்குன்னா கொடுப்பாங்க, தண்டனை காலத்தை நிறுத்தி வைப்பாங்க ஒழிய தீர்ப்பை நிறுத்தி வைக்க மாட்டாங்க. அதை தீர்ப்பை நிறுத்தி வச்சதால் வந்த உடனே அவருக்கு உடனே அமைச்சர் உடனே கொடுத்தார். அது எதுக்காக உடனே அமைச்சர் கொடுக்கணும்? இது 2வது விஷயம். அப்புறம் 3வது விஷயம் பார்த்திங்கன்னா கனிம வள கொள்ளை. கனிம வள கொள்ளையில் 4730 கோடி அரசுக்கு வர வேண்டிய வருவாய் மட்டுமே வரல. அப்போது லட்சக்கணக்கான கோடி கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் வந்து என்னென்னா கலெக்டர்களுக்கு மேலே, கலெக்டர், தாசில்தார், வருவாய்த்துறை அதிகாரிகள் இவர்கள் மேலே வந்து விசாரணைக்கு அவங்கள அனுப்புனா உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம திமுக ஸ்டாலின் அரசாங்கம் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் அதிகாரிகளை நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு அங்கே போய் வழக்கு போடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து போகுது. அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் விசாரித்தா ஏறக்குறைய 43 வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகளை இடி உள்ளே வராங்க. இடி உள்ளே வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. அதை விசாரிக்கும்போது அதுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க, எங்கள் அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வழக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது ஊழல். கிட்டத்தட்ட 36 கம்பெனி டெண்டர் போடுறாங்க. 36 கம்பெனியும் எப்படி போடுறாங்கன்னா 8990 ரூபா 90 காசு. 36 கம்பெனி ஒரே ரேட்டு டெண்டர். அதை பிரித்து டெண்டரை கொடுக்குறாங்க. நீ ஒரு 10,000 கொடு, நீ ஒரு 5,000 கொடு, நீ ஒரு 8,000 கொடு டிரான்ஸ்ஃபார்மர். இப்படி எந்த ஊரில் நடக்கும் சொல்லுங்கள்? இந்த ஊழலை வெளிக்கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேஷனுக்கு லாரி புக்கிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதில் ஏகப்பட்ட ஊழல் அந்த லாரி புக்கிங்காக. அப்புறம் டாய்லெட்டு, மாநகராட்சி சார்பாக உள்ளாட்சியின் சார்பாக டாய்லெட் கட்டுறதுல அந்த டாய்லெட் பராமரிப்புக்கு கடந்த காலங்களில் 60 ரூபாய் 69 ரூபா ஒரு டாய்லெட்டுக்கு மெயின்டெனன்ஸுக்கு கொடுத்ததை நேராக 800 ரூபாய் கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி அதில் ஊழல் அப்படின்ட்டு ஒரு புகார். இதை பற்றியும் இன்ன வரைக்கும் விசாரணை எந்த அளவில் இருக்குதுன்னு தெரியல. இப்போ வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல். இந்த ஊழலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 2Gக்கு இணையான ஊழலாக இருக்குது. இதில் அமலாக்கத்துறை வந்து நேரடியாக தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த ஊழல் சார்பாக, இந்த ஊழல் தொடர்பாக. ஏன் வந்து டிஜிபிக்கு நேராக வந்து கடிதம் எழுதணும்? இதனுடைய பின்னணி என்ன நினைக்கிறேன்? அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்டு அஃபென்ஸ் இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு வழக்கு இருக்கணும். வழக்கு வந்தால் அந்த வழக்கில் பண மோசடி, மோசடி பரிமாற்றம் நடந்துருந்துச்சுன்னா PMLA ஆக்ட் பிரகாரம் வந்து அவங்க அதுக்கு தான் உள்ளே வர முடியும். நேரடியாக வந்து ஒரு வழக்குக்கு அவங்க வந்து நேரடியாக ஒரு வழக்கை பதிவு பண்ண முடியாது, நேரடியாக ஒரு விசாரணைக்கு வர முடியாது. ஏற்கனவே இருக்கிற வழக்கில் பண மோசடி நடந்திருக்குது. அப்போ அந்த பண பரிமாற்றம் தவறான வழியில் நடந்திருக்குதுன்னா அப்போ தான் உள்ளே வர முடியும். இது வேறு எதுவும் கிடையாது. 2013 நம்ம நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன், அவர் வந்து IOBன்னு நினைக்கிறேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதில் 2013 ஒரு மனு கொடுக்குறாரு. என்னென்னா, நாங்கள் வந்து இது மின்சாரம் தயாரிக்க போகிறோம், சோலார் மின்சக்தி தயாரிக்க போகிறோம், அது கிட்டத்தட்ட 100 மெகாவாட் தயாரிக்க போகிறோம், அந்த இது காற்றாலை மின்சாரம்னு நினைக்கிறேன், அந்த மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு 30 கோடி லோன் வேணும் அப்படின்னு லோன் கேட்டு வாங்குறாரு. அந்த லோன் கேட்டு வாங்கின பிறகு அந்த பணத்தை வேறு நிறுவனங்களுக்கு அது மடைமாற்றப்படுகிறது. அந்த பணம் ஒரு யூனிட் கூட மின்சாரமே தயாரிக்கலை. இது அதுக்கப்புறம் வழக்கு நடந்துகிட்டே இருக்குது. இவங்க கட்டவே இல்லை காசு, வழக்கு நடந்துட்டு பொறுத்து பார்த்து அந்த வங்கி என்ன செய்யுதுன்னா நம்ம நேரு தம்பி மேலே வழக்கு போடுறாங்க. 2021 தான் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு போன வருஷம் என்ன ஆச்சுன்னா அந்த வழக்கில் பண பரிமாற்றம்
மோசடியாக நடந்திருக்குதுன்னு அதில் தான் இடி உள்ளே வந்துச்சு. இடி உள்ளே வந்து போன வருஷம் வந்து KN நேரு, மகன் அருண் நேரு, அப்புறம் ரவிச்சந்திரன், இன்னொன்று மணிவண்ணனோ என்னமோ இன்னொரு தம்பி, இவர்கள் வீடெல்லாம் கோவை எல்லா பகுதியிலும் சென்னையிலேருந்து எல்லா இடத்துலையும் அவங்க ரெய்டு பண்ணாங்க. அந்த பண பரிவர்த்தனைக்கு தான் அந்த 30 கோடி அந்த பண பரிவர்த்தனைக்கு ரெய்டு பண்ணும்போது சில டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. என்ன டாக்குமெண்ட்னா அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை இது மூலமா தான் இது வெளியில வருது. இது மூலமா அது சம்பந்தமா சில டாக்குமெண்ட்ஸ் அங்கே கிடைக்குது. என்னன்னா இதுக்கு வந்து போன வருஷம் அப்பாயின்மெண்ட் போட்டது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டு அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து நாங்கள் தேர்வு எழுதுகிறோம், தேர்வு எழுத வைக்கிறோம். 2538 அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸு, ஜூனியர் இன்ஜினியர்ஸு, அப்புறம் ஆஃபீஸர்ஸ் அவங்கள இவங்களுக்கெல்லாம் வந்து போஸ்டிங் போடுறதுக்காக 2538 போஸ்டிங் காலியாக இருக்குது. அது போடுறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் மனு போட்டாங்க. 2 லட்சம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மனு போட்டு அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி கஷ்டப்பட்டு படித்து அந்த பரீட்சையை அவங்க எழுதுனாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே லிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கேண்டிடேட்டுக்கு கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கியிருக்குதுன்னா நீங்கள் அதை கணக்கு போட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 880 கோடி இதில் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. இதில் அவங்க டாக்குமெண்ட்டில் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 150 பேரோ என்னமோ எடுத்திருக்காங்க. எடுத்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது இது அப்படின்னு சொல்லி இதை வந்து நேரடியாக இவங்க போனது வேறு வழக்குக்காக, அமலாக்கத்துறை அவங்க போனது வங்கி மோசடி பணம் அந்த வழக்காக போனாங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் கிடைச்ச பிறகு அது கோயின்சைட் பண்ணி பார்க்கும்போது எப்போன்னா போன வருஷம் இவங்க அப்பாயின்மெண்ட் போட்டது, இந்த துறையில் அப்பாயின்மெண்ட் போட்டது. அது இந்த ஜூனில் தான் நினைக்கிறேன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறாரு. அவர் ஃபோட்டோ எடுத்து ஆமாம் நாங்கள் பாருங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் 2538 பேரும் கொடுக்குறாரு. அதில் தான் இந்த ஊழல் நடந்திருக்குதுன்னு அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இது யார் யார்கிட்ட வாங்கியிருக்குது அந்த பேர் முதற்கொண்டு யாருக்கு, அதாவது அமைச்சரின் உறவினர்களா இல்லை அமைச்சரோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களா அப்புறம் அரசு அதிகாரிகளா, இந்த பேர்கள்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க மனு கொடுக்குற 256 பக்கம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. யார்? அமலாக்கத்துறை சும்மா புகார் தெரிவிக்குமா? 256 பக்கங்களுக்கு அந்த மொத்த ஊழல் புகாரையும் கோர்த்து எடுத்து அது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பேர்கள் அதெல்லாம் அது வந்து வெளியே விடல, அது வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது கூட அதை அட்டாச் பண்ணி கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுடைய நம்ம PMLA ஆக்டில் வந்து செக்ஷன் 62 பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஊழலை குறித்து தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நீங்கள் புகார் மட்டும்தான் தெரிவிக்கலாம், நீங்கள் வழக்கு போட முடியாது. அமலாக்கத்துறை வழக்கு நேரடியாக போட முடியாது. நீங்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அதை புகாரை தெரிவிக்கலாம், அவங்கள விசாரிக்க சொல்லி நீங்கள் மனு கொடுக்கலாம், அவ்வளோதான். விசாரிக்க வேண்டியது அவங்க கடமை, அது அவங்க பொறுப்பு, அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் இதை மட்டும்தான் தெரிவிக்கணும்னா அந்த ஆக்ட் பிரகாரம் கொண்டு போய் நம்ம பொறுப்பு DGP கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஐயா இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குது, உங்கள் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஆட்சியில் வந்து ஊழல் நடந்திருக்குது, இதை கண்காணித்து நீங்கள் உடனடியாக தீவிர விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதில் 3 விதமான குற்றச்சாட்டு இருக்குது. முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஊழல் நடந்திருக்கிறது அப்படி. இப்போ 2வது குற்றச்சாட்டு மோசடியான தேர்வு நடந்திருக்கிறது. நீங்கள் அந்த 2538 பேர் மட்டும் கிடையாது, 2 லட்சம் பேர் அதை படித்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள், பெண்கள், சகோதரிகள் என்ன செய்திருக்காங்க, கஷ்டப்பட்டு படித்து நம்ம ஒரு வேலை கிடைக்கும், எதிர்காலம் நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஒரு அரசு வேலை கிடைக்கும். இந்த அரசாங்கம் ஏற்கனவே 2 லட்சம் பேருக்கு 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கும்னு படித்து எழுதுனவங்களுக்குலாம் என்ன ஆகுது? அப்போ அந்த மெரிட்டில் எழுதுனவங்களுக்கு என்ன ஆகும்? இது வந்து பேப்பர் ஏதாவது ஆள் மாறாட்டம் நடைபெற்றதா, அது ஒரு கேள்வி. 2வது என்னன்னா, இல்லைன்னா பேப்பர் வந்து மாற்றி வைக்கப்பட்டதா, பெயர் மாற்றப்பட்டதா, எழுதுனவங்க பேர் இதெல்லாம் நடந்திருக்கும்ன்றது அவங்க. ஒன்று வந்து நீங்கள் ஆள் மாறாட்டம் நடந்திருக்குமா, அப்படி இல்லைன்னா ஒருத்தர் நல்லா எழுதியிருப்பார்ல, நல்லா எழுதுகிற அவர் பேரை எடுத்துகிட்டு வேறு பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா எழுதின பேப்பர் மாறப்பட்டிருக்குதா, இது 2வது. 3வது விஷயம், இந்த பணம் ஹவாலா த்ரூவில் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது. எப்படின்னா வேற ஒரு வழியில் போய் அது இன்னொரு பினாமிக்கு வந்து அது வேற வழியில் இங்கே வந்து அது ஒயிட்டாக மாட்டப்பட்டிருக்கிறது. இந்த 3 புகாரும் தெரிவித்து இதை நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நேரு ஐயா என்ன சொல்கிறாரு? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
நீங்க சொன்ன மாதிரியே நாங்க 2 லட்சம் தேர்வர்கள் விண்ணப்பித்து 1 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதி ஒளிவு மறைவற்ற முறையில தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக 2538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். இப்படி நாங்க சிறப்பாக பணிபுரிந்த நிலையில எங்கள் மீது அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இது போன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்றாரு. நாங்க நேர்மையா தான் இந்த தேர்வு பணியாளர்கள்லாம் தேர்வு செய்தோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நேர்மையாக அவங்க தேர்வு செய்திருந்தாங்கன்னா அதை உடனே டிவிஎஸ்சிகிட்ட கொடுத்துடலாம்ல. இப்போ டிஜிபி விசாரணை பண்ணணும்ல. இப்போ அதுதானே முக்கியம். நம்ம பொறுப்பு டிஐஜி கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ பொறுப்பு டிஐஜி அதை டிவிசி கிட்ட கொடுத்தோ இல்லைன்னா அவங்க காவல்துறையின் மூலமாகவோ விசாரணை பண்ணணும்ல. அந்த விசாரணைக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோன்னு சொல்லலாம்ல. இப்போ விசாரணை பண்ண போகிறாங்களா இல்லையா? இல்லை இதுக்கு எஸ்ஐடி திருப்பி போடுவாங்களா? அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க இவங்க இதுக்கு? இப்போ இந்த விசாரணைக்கு என்ன பண்ண போகிறாங்க? டிவிஎஸ்சி கிட்ட கொடுப்பாங்களா சொல்லுங்கள். இல்லைன்னா இப்போ இதுக்கு ஒரு வழக்கு போடுவாங்களா? எங்கள் மேலே தவறாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, வழக்கு போடுவாங்களா? இது நம்ம தெரிஞ்சது தானே. இது நல்லா தெரியுது இல்லை இது. அதாவது அமலாக்கத்துறை பேர்களோட முதற்கொண்டு டிரான்சாக்ஷன் எல்லாமே எவிடன்ஸ், இன்னும் ஃபர்தர் எவிடன்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க ஒருவேளை இன்னும் கூட கொடுக்காமல் இருக்கலாம். அடிப்படை எவிடன்ஸுக்கிட்ட கொடுத்துருக்கலாம். 256 பக்கங்களுக்கு அடிப்படை எவிடன்ஸ் கொடுத்துருக்கலாம். இது நடந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. இப்போ 2 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு இது தெரியாது. அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம எழுதுனதில் மிஸ் ஆகிருக்கோம், நம்மளோட அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் தெரியும். ஏன் வெளிப்படைத்தன்மை எங்கே இருக்குது? இதில் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போது குரூப் 4 எக்ஸாம் போடுறாங்க. குரூப் 4 எக்ஸாம் கார்பரேஷன் போட்டாங்கன்னா 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் எழுதுறதுக்கு போட்டி போடுறாங்கல்ல தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எல்லாருக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். 10 லட்சம் அந்நிய முதலீடு 10 லட்சம் கோடி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 37 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டில் மொத்த இளைஞர்களே அவ்வளோதான் இருப்பாங்க. எல்லாருக்குமே வேலை கொடுத்துட்டாங்கன்னா ஏன் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான், 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான்? அப்போ வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு பெருகி போயிருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஊழல் செய்து நீங்கள் ஆட்சிக்கு ஏற்கனவே நான் செந்தில் பாலாஜி இதே மாதிரி தான் போக்குவரத்து துறையில் கண்டக்டரு, டிரைவரு, அப்புறம் மெக்கானிக்கு, இந்த எல்லா வேலைகளுக்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கினார். கரூரில் கூட்டத்தில் நம்ம ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் சொன்னார். அவர் சொன்னால் அப்போ அரசியல் பழி வாங்குறதுக்கு அவர் தான் செந்தில் பாலாஜி மேலே சொன்னாரா? இப்போ அந்த குற்றச்சாட்டில் தானே உச்ச நீதிமன்றமே தலையில் கொட்டி இருக்குது. அதனால தானே அவர் பதவியே போயிருக்குது. அப்போ யோசித்து பார்க்கணும். அப்போ இந்த அரசாங்கம்னா எதை பற்றியும் கவலையே படாது. இப்போ சாதாரண ஒருத்தர் படித்து அரசு வேலைக்கு வரணும்னு கனவு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. இப்போ அவங்க 25 லட்சம் 30 லட்ச ரூபா எங்கே போவாங்க? அந்த பணம் எங்கே போவான்? ஒரு வேளை அதை கொடுத்து அந்த பதவிக்கு வரவன் எப்படி நேர்மையாக இருப்பான், எப்படி நியாயமாக இருப்பான்? இதே போல நிகழ்வு தான் அமைச்சர் துரைமுருகன் வீட்லயே இந்த மாதிரி ரைடு பண்ணாங்க. ஆனா அதன் பிறகு இந்த நிகழ்வு அமலாக்கத்துறை அப்படியே அமைங்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒரு பூதாகரமா ஆகலை இல்லையா? அதனால திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த விஷயத்தை பெருசாக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, இப்போ எப்படின்னா ஒரு பக்கம் ஊடகங்களும் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஊடக தர்மம் ஒன்று இருக்குது. ஊடகங்கள் அதை எந்த அளவுக்கு கொண்டு வராங்க, தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று அரசு துறையிலையோ அமலாக்கத்துறையிலையோ டிவிசிலையோ ஐடியில் நான் எடுத்துக்கோங்க, நீங்கள் எல்லாத்துலேயுமே என்னென்னா அதிகாரிகள் மட்டத்துலேயும் சில விஷயங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ துரைமுருகன் வீட்டுனா ஜனவரி 4ஆம் தேதி நினைக்கிறேன் போனது ரெய்டு. அப்புறம் நம்ம இவருக்கு கதிரானந்த வீட்லேயோ ரெய்டு பண்ணும்போது உடனே 4ஆம் தேதி இவர் கிளம்பி டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போய் சனி ஞாயிறு டெல்லியில் இருக்கார் துரைமுருகன் ஐயா. வந்த பிறகு 13ஆம் தேதி என்னமோ விசாரணைக்கு வர வச்சுருந்தாங்க கதிரானந்த. 13 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு ஒன்றும் கைது நடவடிக்கையும் கிடையாது, மேல் நடவடிக்கை கிடையாது, அது வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இன்னொன்று த கிரெடிபிலிட்டி ஆஃப் இடியும் இங்கே கொஸ்டினுக்கு வருது நீங்கள் சொல்கிற மாதிரி. அதாவது இல்லை அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குதோ இல்லையோ, இடி என்ன செய்யணும்னா எல்லாமே ரியாலிட்டிக்கு எவ்வளோ கொண்டு வராங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ரியாலிட்டி கொண்டு வராங்க, அதுதான் அவங்க மேலே இருக்கிற நம்பகத்தன்மையும் ஏற்படும். இப்போது நான் என்ன சொல்கிறேன், இடினாலும் சரி, அதே மாதிரி சரி நம்ம சிபிஐனாலும் சரி, இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்னாலும் சரி, தமிழ்நாட்டை எடுத்துக்கிங்கன்னா டிவிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைனாலும் சரி, இவங்களுடைய கிரெடிபிலிட்டி என்னது? ஆட்சிகள் மாறலாம், நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. இவங்க கிரெடிபிலிட்டி என்னன்னா தமிழக அரசை எப்பயும் தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாங்க. இல்ல அப்படி கிடையாது. நான் என்ன யோசிக்கிறேன்னா பாஜகவை தாண்டி சில இன்ஃப்ளூயன்ஸு சில மூத்த அமைச்சர்களுக்கோ சில மூத்த அதிகாரிகளுக்கோ சில இடத்துல இருக்கலாம். அது தாமதப்படுத்துறது.
ஒரு தாமதப்படுத்துகிற விஷயங்கள் வந்து சில இடத்துல நடக்குது. அதுதான் இதை மீறி வந்து இடி கண்காணிக்கணும் அப்படின்ட்டு தான். இப்போ டாஸ்மாக் வழக்கில் கூட பாருங்கள், டாஸ்மாக் வழக்கில் எல்லாரையும் விசாரித்தாங்க. விசாரித்தபோது உச்சநீதிமன்றத்துக்கு அப்போ விடுமுறை காலம் அமர்வு, அதில் போய் நம்ம திமுக அரசாங்கம் உலக மகா வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி ஒரு ஸ்டேவை வாங்கிட்டாங்க. அப்போ என்னென்னா நம்ம இடி என்ன செஞ்சோன்னா, நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டாங்க. 2 வாரம் அவகாசம் வேணும்னு. நாங்கள் இப்போ உடனே பதில் மனு நீங்கள் தாக்கல் பண்ணுறதா பண்ணுங்கன்னா இப்போ பண்ண முடியாது, 2 வாரம் அவகாசம். அப்போ நான் அது வரைக்கும் இன்டரிம் ஸ்டே கொடுக்குறேன். நாங்கள் ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலே விடுமுறை முடிஞ்சு போச்சு உச்சநீதிமன்றத்தில். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாதாடி இருக்குமா இல்லையா? இப்போ அது எப்படி பர்மனெண்ட் ஸ்டேவாக மாறுது? அப்போ உங்கள் ஈடியோட வாத திறமை என்ன? அப்போ எதுக்காக நீங்கள் வந்து ரைடு பண்ணீங்க? அப்போ அது பர்மனெண்ட் ஸ்டேவாக ஆகக்கூடாதுல்ல? அப்போது ஈடி மேலேயும் குறைபாடாக இருக்குதா இல்லையா? இதை நம்ம பாஜக வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற டிவிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுங்கட்சி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா எதிர்கட்சி மேலேயும் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கல. அதனால் திமுக கூட ரகசிய உடன்பாடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவினுடைய கைப்பாவையாக தான் வந்து அமலாக்கத்துறை வந்து செயல்படுது அப்படின்னு தானே சொல்றாரு. அதுதான் இப்போ கேரளாவில் போய் சொல்லுங்க. கேரளாவில் என்ன சொல்கிறாரு? கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ராகுல் காந்திக்கும் பிஜேபிக்கும் ரகசிய டீலிங் இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? கம்யூனிஸ்ட் பினராயி விஜயனுக்கும் பிஜேபிக்கும் ரகசிய டீலிங் இருக்குது, அதனால தான் ஊழல் வழக்கெல்லாம் அவரை கைது செய்யப்படல, அவர் மகளும் கைது செய்யப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது அரசியல் காரணத்துக்காக மாறி மாறி சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த விசாரணை அமைப்பு மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த விசாரணை அமைப்பு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் இருக்கணும். அரசியல் பழிவாங்கல் எல்லா கட்சியும் இருக்கும், எந்த ஒரு கட்சியும் இருக்கும். ஆனால் அந்த துறை வந்து அதில் உண்மைத்தன்மை இருக்குதான்னு பார்த்து பண்ணணும். உண்மைத்தன்மை இருக்கும், அந்த உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த விஷயத்துலையும் சரி, 2538 பேரில் 2538 பேரும் லஞ்சம் கொடுத்தாங்களான்னு தெரியாது, அவங்க மொத்த பேர்கிட்டே வாங்கினாங்களான்னு தெரியாது. இல்லை அதில் 100 பேர்கிட்ட 200 பேர்கிட்ட 300 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வாங்கினாலும் குற்றம் தானே. அப்போ எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும்? கிட்டத்தட்ட நம்ம கணக்கு போட்டோம்னா 888 கோடியோ என்னமோ வரும். அவ்வளவு கோடி ஒரே ஒரு துறையில் நீங்கள் இப்போ கொடுக்குது. இதற்கு முன்னாடி 2 தடவை இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட்டு இந்த துறை அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை துறையில் வந்து ஏற்கனவே 2 முறை இந்த ஆட்சி காலத்தில் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ அதை பற்றியும் சந்தேகம் வருமா இல்லையா? அதில் எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க? ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயத்தில் வந்து சந்தேகம் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஊழல் நடக்குது அப்படின்னு பேச்சு அடிப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்திற்கு இது மிகப்பெரிய கெட்ட பேர் மட்டும் கிடையாது, அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக இது விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். இன்னொரு விஷயம், அமைச்சர் கே நேரு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, முந்தைய அதிமுக ஆட்சி காலத்திலையும், அதாவது கடந்த 2012, 13, 14, 15, 17 வரை இந்த ஆண்டுகள்லையும் பல்வேறு பதவிகளுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தான் தேர்வுகள் நடத்தப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. அப்போ எங்களை மட்டும் நீங்க வந்து குறை சொல்லக்கூடாது, இது நகைப்புரியதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு நடத்துதுன்னா எல்லா நேரத்துலையும் அவங்க ஊழல் பண்ணி தான் தேர்வு நடத்துகிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அந்த காலத்தில் இந்த புகார்கள் வரல. அண்ணா பல்கலைக்கழகம்ன்றது ஒரு தேர்வை நடத்துறதுக்கு நீங்கள் பொறுப்பை கொடுக்குறீங்க. எப்படி வந்து அகில இந்திய அளவில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இங்கே இவங்ககிட்ட கொடுக்குறோன்னா அவங்க இன்சார்ஜ் எடுத்து தேர்வை நடத்தி கொடுக்குறாங்க. நீங்கள் நேர்மையாக நடக்கணுன்னா நேர்மையாக நடத்தி கொடுப்பாங்கல்ல, அது பாட்டுக்கு. அப்போ அதில் வந்து அரசு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதில் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. அந்த காலத்துலேருந்து அப்பாயின்மெண்ட், காமராஜ் காலத்துலேருந்து அப்பாயின்மெண்ட் நடந்து தான் இருக்குது. அதுக்காக எல்லா நேரமும் ஊழல் நடந்துச்சு நம்ம சொல்ல முடியுமா? இதில் நடந்திருக்குதா இல்லையா? இதில் என்ன நடந்திருக்குது அது மொத்த லிஸ்ட்டும் வெளியே விடுங்க, அது மார்க் லிஸ்ட்டை வெளியே விடுங்க. குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் எந்த ஊழலும் நடக்கல அப்படின்னு தான் அமலாக்கத்துறை சொல்கிறாங்களா? எது நடக்கல? அமலாக்கத்துறை வாலண்டியராக இது சொன்னாங்களா? அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு தான் சொல்கிறாங்க. அமலாக்கத்துறை விசாரணை பண்ணதுக்கு வேறு விஷயத்துக்கு போனாங்க. அங்கே இந்த டாக்குமெண்ட்லாம் எடுக்கப்பட்டது இல்லையா? எடுக்கப்பட்டு அவங்க மொத்தத்தையும் கொண்டாந்து புகார் தெரிவிக்கிறாங்க இல்லையா? நீங்கள் புகாரை மொத்தத்தையும் விசாரித்து நீங்கள் வழக்கு முதல்ல பதிவு செய்யுங்க. வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கில் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இல்லைன்னா இப்போ ஈடி மேலே வழக்கு போடுங்க. ஈடி மேலே வழக்கு போட்டிங்களே போன தடவை. இப்போ டாஸ்மாக் விசாரணை பண்ண வழக்கு போட்டிங்களே. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, நீங்கள் கொள்ளை அடிச்சிருக்கிறீங்கன்னு ஈடி சொல்லுது.
இந்த அரசாங்கம் அப்பாவி இளைஞர்கிட்டையும் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்கன்னு இடி சொல்லுது. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அப்போ உடனே வழக்கு போடுங்க. இடி மேலே போடுவீங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் ஏடிஎம்கே காலத்தில் வாங்கினாங்க, அதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்தில் அப்பாயின்மெண்ட் போட்டாங்கன்னு சொன்னீங்களா? என்ன அர்த்தம்? இப்போ நடந்ததுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதில் ஊழலாக இல்லையா விசாரணை பண்ணுங்கள். 256 பக்கங்களும் அப்படியே வெளியிட்டு அதில் என்னன்றது நீங்கள் விளக்கம் கொடுங்க. உங்கள் மேலே களங்கம் இருக்குதுல்ல, உங்கள் கரம் சுத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு விளக்கம் கொடுங்க. அடுத்தது விசாரணை வைங்க. அது வைக்காமல் நீங்கள் பழைய கதையை சொல்லி என்ன பிரயோஜனம்? இதே மாதிரி திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஊழல் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக ஆட்சியிலும் கடந்த காலத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. 2017-16 காலகட்டத்தில் அதானி குழுமத்திடமிருந்து தரமற்ற நிலக்கரியை மின்சாரத்துறைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற பேர்ல 6000 கோடி மின்சாரத்துறைக்கு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் நத்தம் விஸ்வநாத். இது எப்படி பாக்குறீங்க? 2 ஆட்சியிலுமே இந்த மாதிரி சமமா தான் ஊழல் நடந்துட்டு இருக்கு. இல்லை, இது யார் பார்க்கணும்? இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா? இன்னைக்கு யார் முதலமைச்சர்? இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ அவர் என்ன செய்றார்? தூங்குறாரா? 2021 மே மாதம் 7ஆம் தேதி 6ஆம் தேதி ரிசல்ட் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்கம்மா. அப்போ இன்னும் நீங்கள் எடப்பாடி அப்படி பண்ணார், நத்தம் விஸ்வநாதன் எப்படி பண்ணாருன்னா உங்கள் ஆட்சி 4 வருஷம் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள். அப்போ மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டது என்ன காரணம்? அதுக்கப்போ அவங்களே இருந்திருக்கலாமே. நீங்கள் அந்த பழைய கதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா அப்போ அதில் உண்மை இல்லை. இதுக்கு திமுக அரசு எடுத்துருக்கணும். கையில் கொடுத்தாச்சு, அதிகாரம் உங்கள் கையில் தானே இருக்குது. ஏங்க இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதே மாதிரி ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு கிம்ஸ் போடுங்க இந்த அரசை பற்றி, நைட்டு 2 மணிக்கு உங்களை பிடிக்க வருவாங்க. கைது பண்ணுறாங்களா இல்லையா? டெல்லிக்கு போயிட்டா தனி விமானத்தில் போய் கைது பண்ணுறாங்களா இல்லையா? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க நத்தம் விஸ்வநாதன் அதுன்னு சொல்கிறீங்க. இப்போ 5 வருஷம் முடிய போதே. என்ன செய்றீங்க உங்கள் ஆட்சி? அப்போ அதில் உண்மை இல்லை, அது பொய்யானது. உண்மைதானே? அப்போ அதிமுக ஆட்சியில் அந்த ஊழல் நடக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ திமுக சொல்றது அதுதானே, நடக்கலன்னு தானே அர்த்தம். இப்போ திமுக நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, எங்கே எடுத்துச்சு? வெறும் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லிட்டு போயிடுச்சுன்னா அப்போ நடவடிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அது நடக்கலன்னு தானே அர்த்தம். நீங்கள் சொல்லுங்கள், ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் கொடுத்துருக்கோம், பவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கோம், காவல்துறை உங்கள் கையில் இருக்குது, விசாரணை அமைப்பு உங்கள் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் மறுபடியும் அதே சொல்லி வெறும் அரசியலுக்கு பயன்படுத்த மட்டும் அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி 4-5 வார்த்தைகள் வச்சுருப்பீங்க. ஒன்று நிலக்கரி வச்சுருப்பீங்க, ஒன்று கொடநாடு வச்சுருப்பீங்க, இன்னொன்று ஜெயலலிதா அம்மா மரணம் வச்சுருப்பீங்க, இன்னொன்று ஸ்டெர்லைட்டை வச்சுருப்பீங்க. இப்படியே வச்சுட்டு கையில் வச்சுட்டு வெறும் தேர்தலுக்கு பயன்படுத்துறது இதை வச்சுட்டு இருக்கீங்க. இதில் எதுவும் ஆதாரம் கிடையாதுன்னு உண்மையா? அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் இதை பற்றி பேசி என்ன நீங்கள் சொல்கிறது? அதனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம் ஆட்சி. நீங்கள் எஜமானி. எங்களுக்கு உங்கள் ஆட்சியில் தவறு நடந்தால் அதை நாங்கள் தட்டி கேட்போம். எங்கள் ஆட்சியில் தவறு நடக்கலைன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் நடந்துச்சு, எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு, கலைஞர் ஆட்சியில் நடந்துச்சு, இது தேவையில்லை. இப்போ உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துருக்குறோம். ஆனால் உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது? எங்கள் ஆட்சியில் நடக்கலைன்றது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தானே திராவிட மாடல் ஆட்சின்றீங்க, நீங்கள் தானே சமூக நீதி ஆட்சின்றீங்க. அப்போ உங்கள் ஆட்சியில் தானே நியாயம் நடக்கணும். நடக்கலையா? அப்போது அநியாயம் அதிக அளவில் நடக்குது உங்கள் ஆட்சியில். இதற்கு மேலே என்னது? தேர்தல் வாக்குறுதி எதையுமே நீங்கள் நிறைவேற்றலை, எந்த மக்களுக்குமே எதுவுமே செய்யலை. எந்த விதத்துலையும் சரி. சமூக நீதி காத்துங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? நீங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் நீங்கள் இப்போ சொன்னீங்களே உதாரணம், ஏடிஎம்கே ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் சம்பவம் நடந்துச்சா? அப்புறம் இப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அந்த நேரத்தில் நல்லபடி தேர்வு நடத்துனாங்க, கே நேரு சொல்கிறார்ல. அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுல்ல, அது கடந்த ஆட்சிகளில் நடந்துச்சா? அப்போ அதை உதாரணம் காட்ட முடியுமா? உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சு? என்ன ஊழல், என்ன குற்றச்சாட்டு, என்ன முறை? உங்கள் ஆட்சியில் எப்படி போதை கலாச்சாரம் எப்படி பெருகி போயிடுச்சு? உங்கள் ஆட்சியில் ஜாதி வெறி எப்படி இருக்குது? ஆணவ கொலை எப்படி இருக்குது? உங்கள் ஆட்சியில் கஸ்டடியல் டெத்து 25 கஸ்டடியல் டெத்து நடந்துருக்குது. இதை மீறி இல்லீகல் கஸ்டடியல் டெத்தும் நடக்குது. ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அவர் ஹார்ட் ஆஃப் த சிட்டி பட்டப்பகலில் பெரம்பூரில் கொல்லப்படுகிறார், ஆம்ஸ்ட்ராங். அந்த வழக்கு சிபிஐக்கு கொடுக்குறாங்க. இது எதுக்கு நீங்கள் சிபிஐ வேண்டான்னு போகிறீங்க? இதில் ஏதாவது நியாயம் இருக்குது அரசு போகிறது? சொல்லுங்கள். தமிழ்நாடு காவல்துறையே சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்கிறாங்க இந்த விவகாரத்தில். தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தா என்ன? சரி, தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக விசாரிக்கல,
நீங்கள் சிபிசிஐடி எது கொடுக்குறீங்க? அப்போ சில வழக்குகளை திமுக தானே கொடுக்குது சிபிசிஐடிக்கு. இப்போ ஞானசேகரன் வழக்கு சிபிசிஐடி கொடுத்தாங்கல்ல, கள்ளக்குறிச்சி வழக்கு சிபிசிஐடி கொடுத்தாங்கல்ல. ஃபஸ்ட்டு எது கொடுத்தாங்க? காவல்துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்கள், எது கொடுத்தீங்க? சரி, சிபிசிஐடி விட்டுருங்க. எஸ்ஐடிக்கு எத்தனை வழக்கை கொடுத்தீங்க? எஸ்ஐடி கொடுத்தீங்களா, ஸ்பெஷல் நியூஸ். அப்போ சிபிசிஐடி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஸ்டாலின் நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்கள். இப்போ அஜித்குமார் வழக்கு என்ன? அஜித்குமார் திருப்புவனம் சிவகங்கை காவலாளி இல்லீகலாக, அதாவது மிளகா பொடியெல்லாம் தூவி அவனை அவ்வளவு கொடுமை பண்ணி சாவடிச்சாங்க இல்லையா? அந்த வழக்கு ஸ்டாலின் எங்கே கொடுத்தாரு? 3ஆவது நாளே சிபிஐ கொடுத்தாருல. எது கொடுத்தாரு? சொல்லுங்கள். அவருக்கு தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைல்ல? அவருக்கு நம்பிக்கை இல்லை, அதே நம்பிக்கை தான் மற்றவங்களுக்கு இருக்காதுல்ல. அது எது கொடுத்தாரு? அவராக தானே கொடுத்தாரு. கேட்டாங்களா யாராவது? அவராக தானே கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாரு அப்போ? அதனால் இது எப்படின்னா, இதில் வந்து ஒன்று காவல்துறையா, காவல்துறை நம்முடைய காவல்துறை நல்ல காவல்துறை விசாரிக்கும். அந்த காவல்துறையே சந்தேகத்துக்கிடமான இடத்துல இருக்கும்போது, விசாரணைக்குள்ளே இருக்கும்போது அடுத்த லெவலுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதுக்காக அந்த காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அடுத்த லெவலுக்கு கொடுப்பாங்க சிபிசிஐடி. அப்போ இது இன்னும் அகலமாக விசாரிக்க வேண்டியிருக்குது. அடுத்தது எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் உள்ள விசாரணை வளையத்துக்குள்ளே வராங்கன்னா சிபிசிஐடியை தாண்டி எஸ்ஐடிகிட்ட கொடுப்பாங்க. சரி, எஸ்ஐடியும் தாண்டி கொடுக்கணும் அப்படின்போது ஒரு அமைப்பு சிபிஐ, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இருக்கிற ஜனநாயகத்துக்குள்ளே எது உச்சபட்ச அமைப்பு, அதை தான் பார்க்கணும். சிபிஐ மேலேயே நம்பிக்கை இல்லை நம்மளுக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம இன்டர்போலுக்கு போக முடியும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம நின்று தான் ஆகணும். அந்த உச்சபட்சத்தில் போய் நிற்கிறோம், அவ்வளோதான். சிபிஐ மேலே முழு நம்பிக்கை இருக்குமானா இருக்காது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த திருப்தியோ அந்த திருப்திக்கு போனோம். அந்த சிபிஐ வேண்டான்னு அவர் மனைவியும் தம்பியும், ஆம்ஸ்ட்ராங் தம்பியும், பொற்குடி அவர் மனைவியும் அவர் தம்பியும் சிபிஐ எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க, அந்த குடும்பமும் அந்த கட்சியும். அப்படி இருக்கும்போது சிபிஐ வேண்டான்னு நீங்கள் எதுக்கு போகிறீங்க? விசாரிக்கிட்டோம். என்ன இப்போ இருக்குது நம்ம காவல்துறையில் சிபிஐ விசாரிக்கிட்டோம். அப்போ ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குதோ, ஏதோ மறைக்க பார்க்குறீங்களோன்ற சந்தேகம் வருமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு முக்கிய தலைவர் விஷயத்துக்கு சிபிஐக்கு போனால் என்ன தவறு கிடையாது இல்லையா? அவங்க திருப்திக்கு விசாரிக்கிட்டோம். இதிலெல்லாம் சந்தேகம் வருதா இல்லையா? அதுதான் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். அதுதான் நிறைய விஷயத்தில் வந்து இவங்க வந்து ரொம்ப குறைபாடு. அண்ணா நகர் சிறுமி, 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். ஒரு தண்ணி கேன் விற்கிறவன் சதீஷோ ஏதோ, அதை வந்து கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியில் சேர்த்த பிறகு தான், அந்த பெண்ணை டெஸ்ட் பண்ண பிறகு தான் அந்த குழந்தைய அந்த மருத்துவர்களே சொல்கிறாங்க இது பாலியல் வன்கொடுமை நடந்துக்குதுன்னு. உடனே அவங்களே அங்கே புகார் தெரிவிக்கிறாங்க. புகார் தெரிவிக்க போக்சோ சட்டம் போட்டாச்சு. போக்சோ வழிமுறை பிரகாரம் அதில் எஸ்ஓபி இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அந்த பிரகாரம் தான் விசாரிக்கணும். வாக்குமூலம் வாங்கணும்னா அந்த ஆய்வாளர் ராஜின்றவங்க பெண் ஆய்வாளர் அந்த பெற்றோரை மிரட்டுறாங்க, நீங்கள் அந்த பேரை எடுத்துருங்க, யாரை புகார் தெரிவிச்சிங்க அந்த பேரை எடுத்துருங்கன்னு அந்த குழந்தைகிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. அது வெளியே வருது, ஆடியோவா வீடியோவா. இதுக்கு மேலே நீதிமன்றம் தானாக எடுத்து ஐயோ இந்த வழக்கு வந்து மனசாட்சி உழுக்குதுன்னு சிபிஐக்கு கொடுத்தா உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம அரசாங்கம் போகுது. சிபிஐ வேண்டாம் போச்சா இல்லையா? அப்போ சிபிஐ அவங்க என்ன சொன்னாங்க? எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி, சரி நீங்கள் சிபிஐ வேணான்றீங்க, நாங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறோம். எஸ்ஐடியில் வந்து தமிழ்நாட்டின் கேடர்ஸ் இருக்கக்கூடாது. இந்த வழக்கில் இல்லை, அந்த வழக்கிலே சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டின் கேடர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த வழக்கிலே 3 பெண் எஸ்பியை போட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் கேடராக இருக்கக்கூடாது அந்த வழக்கிலே சொல்லிட்டாங்க. நீ இப்போ இந்த வழக்கில் நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டின் கேடர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னு கரூர் சம்பவத்துக்கு வழக்கில். ஆனால் அந்த வழக்கிலே தமிழ்நாட்டு கேடர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டு காவல்துறை மேலே எந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு இருக்குது? நீங்கள் அந்த சந்தேகத்தை உருவாக்கி வச்சிட்டிங்களே. அதுலேயும் உலகமாக வழக்கறிஞர் வச்சு வாதாடின பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டுமா, ஒரு ஏழை குடும்பம் அந்த பெற்றோர் எப்படி வழக்கறிஞர் வைக்க முடியும்? நீங்கள் வச்சுட்டீங்க பெரிய வழக்கறிஞர், லட்சக்கணக்கான வாய்தாக்கு லட்சக்கணக்காக வாங்குற வழக்கறிஞர், அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அதனால அந்த வழக்கறிஞருக்கு 25,000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கொடுங்கன்னு அரசாங்கத்தை கொடுக்க சொல்லிச்சு நம்ம வரி பணத்தில். இது திமுக அரசாங்கம், இது சமூக நீதி அரசாங்கமா? சொல்லுங்கள், எவ்வளோ தவறு இது? அப்போது இதுபோல் நிறைய வழக்கு நீ உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம். இந்த அரசாங்கம் எல்லா துறையிலையும் இந்த அரசாங்கம் ஃபெயிலியராக இருக்குது. இப்போ அது என்னென்னா ஒரே இடத்துல அதிகாரம் குவிஞ்சிருக்குதா நமக்கு தெரில. ஐயா ஸ்டாலின் கிட்ட தான் அதிகாரம் இருக்குதா, இல்லை பரவலாக அதிகாரம் போயிருக்குதான்னு தெரில. ஏன்னா தலைமை அமைச்சர் என்பது எல்லா துறையும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். எல்லா துறையை பற்றியும் தெரிந்தவர் தான் தலைமை அமைச்சராக, ஆளுமை மிக்க அமைச்சராக இருக்க முடியும்.
மற்றபடி அந்தந்த துறை அந்தந்த அமைச்சர்கள் பார்க்குவாங்கன்னு நம்ம அப்படியே விட்டுற முடியாது. அதுதான் தலைமை அமைச்சர்னு ஒருத்தர் போடுறது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அமைச்சரவை தான் தலைமை அமைச்சராக, அவர் தான் ஆளுமை மிக்கவராக இருக்க முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி ஏகப்பட்டது கொடுத்து வந்தாச்சு. ஆனால் இப்போது முடிக்கிறாங்க என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அந்த மாதிரி. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.